பாலாஜி தாத்தாவை சேவிச்சுக்கூடா. வேண்டாண்டா கண்ணா, மனுஷால சேவிக்க கூடாது, ஆண்டவரை தான் சேவிக்கணும். சேவிக்கிறதுன்னா தொழுது கொள்றதுன்னு அர்த்தம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் தொழுது கொள்வாயாகன்னு பைபிள்ல போட்டிருக்கு. வாங்கோ. உங்க ஃபாதர் இல்லைங்களா? இப்ப நானே ஃபாதர் தான். கொடுங்கோ. சத்தியத்தின் வழி சரியான இடத்துக்கு தான் வந்து சேரும்னு அப்பா சொன்னார்ல. இட் ரீச்டு மீ அண்ட் ஐ எம் ஏ கிறிஸ்டியன் நவ். என்ன நெத்தியில நாமத்தை காணும் பார்க்கறீங்களா? அது கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது இருதயத்துல இருக்கு. அதான் இயேசுவின் நாமம். மாமா நில்லுங்கோ. எதுக்கு இப்ப திரும்பி போறேன்? ஒத்த பிராமண குறுக்க வந்துட்டேன், அப்படித்தானே? நான் தான் ஆத்த விட்டு கிளம்புறேன். நியாயமா நான் தான் திரும்பி ஆத்துக்குள்ள போயிருக்கணும். நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல, அதனால தான் திரும்பி போறேன். இங்க பாருங்க, நான் தான் மொத்தமா மாறிட்டேன்னு தெரியுமோ இல்லையோ, அப்புறம் ஏன் இன்னும் என்ன பிராமணா கன்சிடர் பண்றீங்க? என்னால அதை ஒப்புத்துக்க முடியாதுடா. பிறப்பால நீ ஒரு பிராமணன். கோதண்டராமனுக்கு என்ன பிரச்சனை? கோவில்லயே குளிச்சுட்டு 4 மந்திரத்தை சொல்லிட்டு வந்தேன், இப்ப இப்படி ஆயிடுத்து. நான் ஒத்த பிராமண குறுக்க வந்துட்டேனா? கோதண்டராமா, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமோ? நீங்களே சொல்லுங்க. பூனை குறுக்க போனா மனுஷன் நின்னு போவான், மனுஷன் குறுக்க போனா பூனை நிக்காம போகும். ஓ, அர்த்தஸ்ய நிஷ்டயோ துஷ்டஹ விசாரேண ஹிதோ வித்தஹ ந ஸ்நானேன ந தானேன ந பிராணாயாம சதேனவா. பரத்திலிருந்து ஞானம் இறங்கி வந்து சத்தியத்தை உணர்த்தினாலன்றி புனித ஸ்நானம் எடுப்பதனாலேயோ தர்மம் செய்வதனாலேயோ நூற்றுக்கணக்கான பிராணாயாமம் செய்வதனாலேயோ பாவத்திலிருந்து ஒருவன் விடுதலை அடைவதில்லை. விவேக சூடாமணி சொல்றது. அங்கிள், எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் போகணும்? தவிர்க்க முடியாத சூழ்நிலையில போயிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ரிசப்ஷனுக்கு வரலன்னு சொல்லியிருக்கா, அதனால போனாலாம். என்கிட்ட ஏன் சொல்லாம போகணும்? அது தப்பு. கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா அவ கோவிலுக்குள்ள போனதே தப்புன்னு சொல்றது மகா தப்பு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் போக மாட்டேன் அங்கிள். அதுதான் அவகிட்டே எதிர்பார்க்கறேன். நாய் துரத்தினா பெருமாள் கோயிலுக்குள்ள போக மாட்ட? அப்போ நமக்கு அது கோவிலா மசூதியான்னு கூட தெரியாது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் ரவி. முதல்ல உன் ஆத்துக்காரிய நன்னா புரிஞ்சுக்கோ. படிக்கிறதே இல்லை அங்கிள். பைபிள் படிக்கிறதை விட டிவி பார்க்கறதுல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. எதையும் நம்ப வற்புறுத்த கூடாதுப்பா. பைபிளை கரைச்சு குடிச்சிட்டு பிரசங்கம் பண்றவா கூட அடுத்தவனை ஏமாத்துறா. ஆனா ரூபா உன்னை ஏமாத்தல, அவ தன்னையே ஏமாத்திக்கிறா. கொஞ்ச நாள் ஆனா புரிஞ்சுப்பா. நீ புரிய வைக்கணும், பணிய வைக்க கூட. அவ மேல அன்பை மட்டும் காட்டு. அப்ப நீ வெறுக்கிறத அவ விரும்ப மாட்டா, மாறிடுவா. உன்னோட அணுகுமுறையை நீ மாத்திண்டா அவ நிச்சயம் மாறிடுவா. இந்த சொசைட்டியே அவளை கிறிஸ்டியனா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நீ அவளை ஹிந்துவா பாத்துறாதப்பா. அன்புங்கிறது அனுபவிச்சு அதிகமா உணர்றது. லவ் இஸ் a feeling that you feel when you feel that you are going to feel a feeling which you have never felt before. இத நான் சொல்லல, மனைவியோட சந்தோஷமாவே வாழாத பெர்னாட் ஷா சொன்னது. அன்பும் மன்னிப்பும் வாழ்க்கையில போட்டி போட்டா சமாதானம் ரெஃப்ரியா இருக்கும், சந்தோஷம் பரிசா கிடைக்கும். The ball is in your court. I mean, in your heart. சார், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். என்னையா சொல்ற? நீங்க உங்க மகன் எல்லாரும் பிராமணா இருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிருக்கீங்க. அது நினைச்சா பிரமிப்பா இருக்கு சார். ஜான்பால், பிராமணன் கிறிஸ்தவன் ஆயிட்டா அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சுடுறது? பிராமின் கிறிஸ்டியன், முதலியார் கிறிஸ்டியன், செட்டியார் கிறிஸ்டியன்னு சொல்லி நீங்களே ஏத்தி விட்டுடாதீங்கோ. அதனால தான் ஊழியம்னு முதல்ல வர்றவன் அப்புறமா ஊதியமா மாத்திடுறான். எங்கேந்து வந்தான்னு பார்த்து பிரமிச்சு போறதை விட எங்க வந்திருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதுக்காக நன்றி சொல்லுங்க. அதையும் அவன்கிட்ட சொல்லிடாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க.
உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். ம் இந்த டினாமினேஷன்ஸ், அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் எப்படி சார் வந்துச்சு? பைபிள் படிப்பியோ? என்னையா தண்ணி அடிப்பியான்னு நான் கேட்டேன். பைபிள் படிப்பியான்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி தயங்குற? எப்போவாது படிப்பேன் சார். அதையும் தண்ணி அடிக்கிற மாதிரியே சொல்ற? இல்லை சார், எங்கள் பைபிள் படிப்பேன், ஆர்சி பைபிள். பைபிள்லயே 2 பிரிவு வந்ததுக்கு அப்புறம் டினாமினேஷன்ஸ் ஏன் வராது? ஜான்பால், பிரிவுகள் எப்படி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பைபிளை யார் யார் எப்படி எப்படி புரிஞ்சுட்டாளோ அப்படியே பிரிஞ்சுட்டா. புரியலையா? மார்க் 8ல் ஒரு குருடனை கண்ணுல உமிழ்ந்தும், யோவான் 9ல் ஒரு குருடனை உமிழ்ந்து சேறு உண்டாக்கி கண்ணுல பூசியும் இயேசு பார்வை கொடுத்தார். ஒரே அற்புதம்தான். ஆனா மார்க்க ஃபாலோ பண்றவா ஒரு பிரிவாவும், யோவானை ஃபாலோ பண்றவா இன்னொரு பிரிவாவும் பிரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி சார், வெள்ளை ட்ரெஸ் மட்டுமே போடணுன்றாங்களே. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அதனால ஜீசஸே கலர் கலரா ட்ரெஸ் போடலாம்னு சொல்றார்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 7:9 ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்னு சொல்லியிருக்கு. அதனால மோட்சத்துல ஆண்டவரே வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு. காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூனிஃபார்மிட்டி அண்ட் நாட் யூனிஃபார்ம். அப்பா, அம்மாவோட தவசம் வர்றது 2 வருஷம் ஆயிடுதா? நம்ம முதல் வருஷமே ஒன்றும் பண்ணல. என்ன சொல்ற? அம்மா காலமானப்போ தீச்சட்டி எடுத்து கொடுத்தேள். இப்ப அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும். புதைச்சிருந்தா கல்லறைக்கு போலாமேன்னு இப்ப தோன்றதா? பெத்தவாளை நினைக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் போராதுப்பா. தினமும் நினைக்கணும். உயிரோட இருக்கறச்சே செய்கிறோமே, அதான் நிதர்சனம். செத்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு பூவை போடுறதும் கேண்டில் ஏத்துறதும் அவளுக்கு தெரிய போறதும் இல்ல, சந்தோஷப்படுத்த போறதும் இல்ல. பகவத்கீதையில சொன்ன மாதிரி தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பரமம் சாந்திம் தானம் பிராப்யசி சாஸ்வதம். இதுக்கு அர்த்தம் தெரியுமோ இல்லையோ? நீ இருக்கிற நிலையிலே இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து கொள். அவருடைய கிருபையினாலே சமாதானத்தையும் நிரந்தரமான இடத்தையும் பெற்றுக்கொள்வாய். ஏசாயா 38:18 சொல்றது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. சங்கீதம் கடைசி வசனமே இப்படித்தான் முடியிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் இன்னும் கிளியரா சொல்றது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. திவசத்தன்னைக்கு நம்மளவா சொல்ற மந்திரமும் மறுஜென்மத்துக்கு விமோசனமா இருக்கு. சிவவாக்கியர் பாடல் சொல்வேனே, ஞாபகம் இருக்கோ? கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்த சங்கினோ செய்யும் உயிர்களும் முட்புகா, வடிந்த வேரடி நின்று உதிர்ந்த பூ மரம் புகா, இறந்து போன மானிடர் இனி பிறப்பதில்லையே. அதனால நமக்கு அந்த கவலையும் வேண்டாம்.
நாளைக்கு நான் செத்து போயிட்டா என்ன பண்ணணும்னு இப்பவே சொல்லிடுறேன். என்னோட இறந்த நாள் அன்னைக்கு 4 பேருக்கு அன்னதானமோ வஸ்திரதானமோ பண்ணு. அது போறோம். ஆண்டவர் இத எப்பவுமே செய்ய சொல்றார். அது மட்டும் இல்ல, என்னோட கல்லறை மேல இத மட்டும் எழுதி வை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஐ எம் நாட் ஹியர். காலம்பரையானா வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது, சாயந்தரமானா தீர்த்தம் சாப்பிட வேண்டியது. கரெக்டா? இல்ல ஐயரே, இப்ப நான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். அது சரி. இப்படி பிட் நோட்டீஸ் கொடுக்குறியே, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பா? இது வேலை இல்ல ஐயரே, ஊழியம். அப்படின்னா ஆண்டவருக்காக செய்யறது. அப்ப இந்த நோட்டீஸ் எல்லாம் நீ ஆண்டவருக்கு இல்ல கொடுக்கணும். நில்லு, கேட்கிறேன், பதிலே சொல்லாம போறியே. 2 வார்த்தை பேசிட்டு போ. இந்த நோட்டீஸ்ல இருக்கிறது எல்லாமே தேவனோட வார்த்தை தான். நேரம் கிடைச்சா படிச்சு பாருங்க. அது சரி. ஒரு விதத்துல இந்த நோட்டீஸே பெட்டர். கால வேளையில மைக்க பிடிச்சிட்டு தெரு தெருவா பாவிகளே பாவிகளேன்னு கத்தாம இருக்கியே, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாரும் அப்படி இல்ல ஐயரே, ஒரு சிலர் தான். இல்ல, தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க யாருமே பாவிகள் கிடையாதா? உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவங்க தான் ஐயரே, எங்களையும் சேர்த்து தான் சொல்றோம். இல்ல, அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதே. ஐயரே, ஒரு கூட்டத்துல நின்று போலீஸ் போலீஸ்னு கத்துனா அங்க இருக்கிறவங்கள யார் முதல்ல ஓடுவா? நீங்க இனிமே டிஸ்டர்ப் ஆகாம பாத்துங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். தேவனுடைய நோட்டீஸை கையில எடுத்த உடனே குடிக்கிறத விட்டுட்டான் போல இருக்க. நான் இப்போ சக்கரவர்த்தி, அதனால ஸ்வீட் மொத்தத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. பேரை மாத்தினுட்டேளா? நோ, சுகர் பேஷண்ட்னு சொல்ல வந்தேன். டோன்ட் வரி, காட் வில் டேக் கேர். 60 வயசுக்கு அப்புறம் காட் வில் நாட் டேக் கேர், காட் வில் டேக். சொல்லுங்க. அதான் ரவி ரூபா 2 பேருக்குமே டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தோம், அதனால தான் இப்படி சண்டை சச்சரவுன்னு படுத்துருது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சார். அட் டைம்ஸ் ஹாரோஸ்கோப் பிகம்ஸ் ஹாரர்ஸ்கோப். எல்லா நாளும் நல்ல நாள் தான். யூ நோ வாட் த பைபிள் சேஸ்? திஸ் இஸ் த டே விச் த லார்ட் ஹேட் மேட். வி வில் ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் இன் இட். ஒரு குழந்தை பிறந்துட்டா ஃபேமிலி முழுசாயிடும்னு எங்கள் மாட்டு பொண்ணு நினைக்கிறா. அதான் இப்போ பிரச்சனை ஆயிடுத்து. திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ லீப், அதானே சொல்ல வரே? இல்லை சார், மேன்ஸ் கோயிங்ஸ் ஆர் ஆஃப் த லார்ட். How can a man then understand his own way? Proverbs 14:1. Every wise woman buildeth her house, but the foolish plucketh it down with her hands. ரொம்ப நன்னா இருக்கு. என்னோட மக தான் முட்டாள்தனமா நடந்துட்டா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு வேர்ஸ் சொல்றேன் பாருங்க. Every purpose is established by counsel, and with good advice make war. இது உங்களுக்கு. இந்த கொட்டேஷனை நீங்க எதிர்பார்க்கல, அதான் பிரமிச்சு பார்க்கறேன். கரெக்டா? உன் கொட்டேஷனை விட உன் ரொட்டேஷன் தான் என்ன ரொம்ப பிரமிக்க வைக்குது. இப்படி மாறிட்டேப்பா. என்ன சார்? அது வந்து கொட்டேஷன் சூப்பர். நான் என்ன சொல்றேன்னா, பெரியவா நீங்க கூடவே இருக்கேள், அதனால நீங்க நன்னாவே அவளை பார்த்துப்பேள்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க. அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லுங்க, உங்க ஐடியா என்ன? அவ 2 பேரையும் கவுன்சிலிங்க்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன். நல்லது, பண்ணுங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒரு டூர் அனுப்பலாம்னு பாக்குறேன். ரொம்ப நல்லது, பண்ணுங்க. அதுக்கு முன்னால ஆத்துல ஒரு கணபதி ஹோமமும் பண்ணிடலான்னு இருக்கோம். கணபதியோட உருவத்துக்கு அர்த்தம் தெரியுமோ? இவனே உங்க அப்பா மாதிரி ஆயிட்டானோ? சொல்லுங்க. அந்த ஆணைத்தலை வாழ்வை நெறிப்படுத்த வேண்டும் மிகுந்த அறிவு, புத்தி, புரிந்து கொள்ளுதலை குறிக்கும். பெரிய வாய் உலகத்தில் தேவையான நியாயமான ஆசாபாசங்களை குறிக்கும். பெரிய தும்பிக்கை உலகத்தில் உள்ள மேடுபள்ளங்களை எதிர்க்க தேவையான சக்தி படைத்த மனதை குறிக்கிறது. 2 தந்தங்கள் ஞானத்தையும் உணர்ச்சியையும் குறிப்பதால் உடைந்த வலது தந்தம் ஞானத்தைக் கொண்டு உணர்ச்சியினை சிறப்பாய் ஆள வேண்டும் என்பதை குறிக்கும். 2 பெரிய காதுகள் அடுத்தவர் சொல்லும் கருத்துக்களை கவனிக்கும் திறனை கொண்டவனே முழுமையான மனிதன் என்பதை குறிக்கும். இதுல இருந்து என்ன தெரியறது? பிள்ளையார் மூஞ்சிலே ஏசுநாதர் தெரிகிறார், அதானே சொல்ல வரே? பார்க்க நன்னாவா இருக்கும். யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. அந்த உருவம் சுட்டி காட்டுற விஷயங்களுக்காக தியானிச்சாலே போதும்னு சொல்ல வரேன்.
நல்ல வேளை பிள்ளையாரும் இயேசுநாதர் தான் சொல்லாம விட்டுட்டேளே. நான் சொல்லல. ஆனா சைவ சித்தாந்தத்துல அப்படித்தான் விளங்குறத ஆராய்ச்சி பண்றவா சொல்றா. இறந்து உயிர் பெற்றவர் என்பது விநாயக கோட்பாடு. விநாயகர் அகவலில் குவளையன் தன்னில் குருவாய் உதித்து கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து என்று குறிப்பிடப்படுறது. கோடு என்பது மரத்தை குறிக்கும். வினை என்பது பாவ வினை. இதனை களைவதற்கு இயேசு கோடு ஆயுதமாகிய சிலுவைப் பொறியில் உயிர் நீத்தார். வினைதீர்த்த விநாயகர் என்று போற்றப்படுவதன் பொருள் இதுதான் சொல்றா. அப்போ இயேசுடைய ஃபாதர் சிவன்னு சொல்றேளா? ஐ டி நாட் மீன் சோ. சைவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், வைணவம், சௌரம் இந்த அறுவகை சமயத்திலையும் மூவொரு தத்துவம் இருக்கு. அதான் சைவத்துல சிவன், அம்மை, மகன். சாக்தம் சொல்றது சிவன், சக்தி, மகன். கௌமாரம் சிவன், சக்தி, குமரன். கானாபத்தியம் சிவன், சக்தி, கணபதி. வைணவம் சிவன், விஷ்ணு, பிரம்மன். சௌரம் சிவன், விஷ்ணு, ஐயப்பன். கிறிஸ்தவத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. God the Father, God the Son, and God the Holy Spirit. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்னு இயேசு கிறிஸ்து மட்டுமே சொல்லியிருக்கார். அந்த பிதாவோட பிள்ளை யார், பரிசுத்தமான பிள்ளை யாருன்னு என்னை யோசிக்க வச்சது. என்னால முடியல. இது ஸ்வீட்டு என்னால சாப்பிட முடியல. கூடாது, நீங்களாவது சாப்பிடுங்க. குட் ஈவினிங் சார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். என்னப்பா கையை வீசிட்டு வர? சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். குட் குட். ஓகே. தேங்க்யூ சார். என்னமோ தெரியல சார், வாழ்க்கையில் ஒரு வெறுமையும் கஷ்டமும் இருக்கு. எவ்வளவு சம்பாரிச்சாலும் நிற்க மாட்டேங்குது. அது ஏன் சார்? முதல்ல நல்லா ப்ரேயர் பண்ணு. ஆர்சி பைபிள் மாதிரி ஆர்சி பிரேயர்னு பிரிச்சுடாத. மனசை விட்டு ஆண்டவர்கிட்ட பேசு. அதுதான் ஜெபம். நீ வேண்டிக்க யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னார்னு எல்லாரும் கேட்கறா. அதோட அர்த்தம் வேற. கேளுங்கள் என்றால்னா யாருகிட்டன்னு முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணும், அப்புறம் எப்படி கேட்கணும். அதாவது அதை சொன்னவர்கிட்ட கேட்கணும். பிலிப்பியர் 4:6-7. எங்க படி பார்ப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபத்தை இப்படி பண்ணணும். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டுங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலா தேவ சமாதானம் யாருக்குள்ள காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லப்பா, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவோ செஞ்சுட்டே கேட்டாலும் நிச்சயமா கிடைக்காது. பிக் பாக்கெட் அடிக்கிறவன் முழு விசுவாசத்தோட இன்னைக்கு நல்ல பர்சா மாட்டணும்னு வேண்டிப்பான். கொடுத்துருவாரா? சார், ஒரு சின்ன கேள்வி. ஒரு சிலர் நகையை போட மாட்டாங்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு சிலர் நகையை மட்டும் போடாம லிப்ஸ்டிக்கும் பவுடரும் போட்டுக்கிறா. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்கு நகையே பெட்டர். நீங்க ஏன் சார் எங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுறது. நீ எங்க வேலை செய்யற? கொரியர் சர்வீஸ். சின்ன உதாரணம் சொல்றேன். இது என்னோட சொந்த கருத்து, தப்பா எடுத்துக்க கூடாது. என் மேல அன்பு வச்சு எனக்காக ஒருத்தர் தன்னோட சொத்து பத்திரத்தை என் பேர்ல எழுதி அனுப்புறாரு. நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற. நீ ரொம்ப நல்லவன், உத்தமன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யாருக்கு நன்றி சொல்வேன்? சொத்தை அனுப்புனவருக்கு. நான் சொத்தை சொந்தமாக்கிக்கிட்டு அனுப்பினவரை கும்பிடுவேனா, உன்னை கும்பிடுவேனா? நான் செய்யறது தப்புன்னு சொல்றீங்களா? அதை சொல்ல நான் யாருப்பா? நான் சரியாதான் செய்யறேன்னு நான் நம்புறேன். இது 100% என்னோட தனிப்பட்ட கருத்து.
அது எப்படி சார்? 35 வருஷமா நான் எங்க அம்மாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு வீட்டுக்கு வந்து இது உங்க அம்மா இல்லைன்னு சொன்னா நான் எப்படி சார் விட்டுட்டு வர முடியும்? அது உன்னை நம்ப வச்சவங்க செய்த தவறா இருக்கலாம். நீ தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இருக்கு. செய்யாத தவறுக்கு 35 வருஷமா ஜெயில இருக்கேன்னு வச்சுக்கோ. நீ நிரபராதின்னு கண்டுபிடிச்சு திடீர்னு ஒரு நாள் உன்னை விடுதலை பண்ணினா 35 வருஷமா இருந்துட்டேன், நான் இனிமே ஜெயில விட்டு போமாட்டேன்னு சொல்லுவியா? இயேசுவை பத்தி பைபிள்ல 196 அதிகாரத்துல 683 வசனங்கள்ல குறிப்பிட்டிருக்கு. இயேசுவோட அம்மாவை பத்தி 22 அதிகாரத்துல 22 வசனங்கள்ல மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கு. அதான் சொன்னேனே, பைபிளை யார் யார் எப்படி எப்படி புரிஞ்சுட்டாலோ அப்படி அப்படி பிரிஞ்சுட்டா. யோவான் 8:31, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தெரியணும்னா சீஷராகணும். சீஷராகணும்னா அவர் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். புரியுறதோ? மத்தேயு கடைசி அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதல்ல சீஷராக்கணும், அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கணும். நம்ம உல்டாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அப்புறம் சீஷராக்க முயற்சி பண்றோம். அந்த ஞானஸ்நானத்தை சில சமயம் குழந்தையிலேயே வேற கொடுத்துடுறோம். சார், நீங்க பயங்கரமா பேசுறீங்க சார். அதுக்கும் இயேசு சொல்லியிருக்காருப்பா, நீங்கள் சர்ப்பத்தைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். சாப்பிட எதுவும் இல்லையா? தெரியாது. நீ சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கல. நான் சாப்பிட போறேன், நீயும் வரியா? எனக்கு வேண்டாம். ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் செத்தா போயிடுவேன். உன் கோவத்தை சாப்பாட்டில் காட்டாத. மழை பெஞ்சின்னு இருக்கு. ஹோம் டெலிவரி ஆர்டர் பண்ணுறேன், ஆற்றுலேயே சாப்பிட்லாம். என்ன வேணும் சொல்லு. ஆளை விடுங்கோ. நான் சரவண பவன் பாலாஜி பவன் சொல்வேன். இதை தவிர வேற ஹோட்டல் பேரு உனக்கு தெரியாதான் அதுக்கும் குத்தம் சொல்வேன். என்ன வேணுமோ போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்கோ. நான்வெஜ் சாப்பிடுவேளா? என்ன வேணுமோ சாப்பிடுங்கன்னு நீ தானே சொன்ன. நான் உங்களை முதல்ல மீட் பண்ணப்போ நான்வெஜ் சாப்பிடுவேளான்னு கேட்டேனோ இல்லையோ? ஏன் போய் சொன்னே? நீ கேட்ட, நான் பதில் சொல்லவே இல்லையே. நான் ஒன்றும் பொய் சொல்லலை. அப்போ இவ்ளோ நாளா நான்வெஜ் சாப்பிடுறத என்கிட்ட மறைச்சிருக்கேன். பாத்தேடா, உங்க மகன் நான்வெஜ் சாப்பிடுறத பார்த்து நன்னா ரசிங்கோ. உங்களுக்காவது தெரியுமா இல்ல நீங்களும் அவரோட சேர்ந்து மறைச்சிட்டேளா? நான் நன்னா ஏமாந்துட்டேன். அவன் நான்வெஜ் சாப்பிடுவான்றது எங்களுக்கு தெரியுமா? ஆனா ஆத்துலயே இப்படி உட்காந்து சாப்பிடுவான்றது எங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியும். உனக்கு தெரியாதுங்கிறது எங்களுக்கு தெரியாதும்மா. டேய் ரவி, என்னடா இதெல்லாம்? எனக்கு பிடிக்காத செஞ்சா எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்களாம் புரிஞ்சுக்க வேண்டாம். நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு நன்னா தெரியுறது அங்கிள். ஆனா கோவத்தில் இப்படி செஞ்சிட்டேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணியக் கடவுது. எபேசியர் 4:26. கோபப்படுறதுக்கு ஆண்டவரே நமக்கு 12 மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு. 4 மணிக்கு கோவப்பட்டா இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குன்னு அர்த்தம். அவ செய்யற தவறுல பார்த்துண்டு ஜடமா இருக்கணும்னா என்னால முடியலையே. அவ செஞ்சது தவறு.
நீ செஞ்சது பாவம். அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கிறது, நமக்கு பிடிக்காததை செய்யறவங்க மேல கசப்பும் வெறுப்பும் காட்டுறது பாவம். We Christians should not hurt anyone. விக்கிரக ஆராதனை பாவம். அதை ஆண்டவரே வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சு எப்படி அங்கிள் என்கரேஜ் பண்ண முடியும்? என்னைக்காவது ஜீசஸ் யாருன்னு உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கியோ? ஏன்? அவன் தப்பா எடுத்துப்பானோங்கிற பயம். அதுக்கு டீசன்சின்னு இன்னொரு பேரும் சொல்லலாம். கிறிஸ்துவ பத்தி சொல்ல முடியாத இடத்துல உண்மையான கிறிஸ்டியனா வாழ்ந்து காட்டியும் சொல்லலாம். உன் பக்கம் நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. தாலி கட்டும்போது என்ன மந்திரம் சொல்றா? மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னமி சுபஹே சஜ்ஜீவ சரதம் சதம். அதுக்கு அர்த்தம் தெரியுமோ? இந்த புனித நூல் எனது நீண்ட ஆயுளுக்கு அவசியம். இதை உன் கழுத்தில் அணிவிக்கிறேன். நற்குணங்களைப் பெற்ற ஸ்திரீயே, நீ சந்தோஷமாக 100 வருடங்கள் வாழ்வாயாகன்னு அர்த்தம். பாதி பேர் அர்த்தம் தெரியாம கட்டிட்டு அவஸ்தைப்படுறான். சில இடங்கள்ல, குறிப்பா வட இந்தியாவுல, கண்டே பத்னமி சுபகே துவம் ஜீவன்னு சொல்றா. அதாவது புருஷன் வாழும் வரைன்னு அர்த்தம். அங்க உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. அதனால தமிழ்நாட்டுல மட்டும்தான் சஜ்ஜீவன்னு சொல்றா. சதம்னா 100. 100 வருஷம் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ்வோம்னு அர்த்தம். 1 மணி நேரத்துல நடந்து முடிஞ்சாலும் கிறிஸ்துவ திருமணத்துல எதையும் அர்த்தம் தெரிஞ்சு ஆண்டவருக்கு முன்னால வாக்குறுதியா சொல்றோம். தேவ நியமனத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ரூபாவை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி இருவரும் உயிரோடு இருக்குமளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாய் இருப்பேன்னு சொல்லித்தானே தாலி கட்டுறதோ மோதிரம் மாத்துறதோ செய்யறோம். நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? மேரேஜஸ் ஆர் நாட் ஓன்லி மேட் இன் ஹெவன், தே ஆர் மேட் அஸ் ஹெவன். அதுக்கு நீ விட்டு கொடுத்து போயிடுன்னு சொல்றேன். டம்ளர் எல்லாம் தேக்க போட்டிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல. என்ன ஏதாவது தெரியறதா? ஓ, நன்னா தெரியுறதே. கண்ணாடி தான் போட்டுன்னு இருக்கனே. ஓய், அதை கேட்கல. ஓய், என் புள்ளையாண்டான் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு தெரியறதான்னு கேட்கறேன். நீங்கெல்லாம் ஒரு ஜோசியர். கல்யாணத்துக்கு முன்னாலே பார்த்துருக்கணும், இப்ப பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் அதே ஜாதகம் தானே? இங்க பாருங்க, தப்பா நினைச்சுடாதே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் அவ நன்னா தானே இருந்தா. நேக்கு இன்னமும் வாஸ்து பார்க்காம இந்த ஆத்துக்கு வந்துட்டேன். அதனாலதான் இந்த பிரச்சனையோன்னு தோன்றது. ஓஹோ, வாஸ்துவையும் பார்த்து இல்லாமே. சுகந்தா, என்னண்ணா? காலிங் பெல் அடிக்கிறா, யாருன்னு போய் பாரு. வாங்க மாமா, ரங்காச்சாரி மாமா வந்திருக்காருண்ணா. ஒரு நிமிஷம் உள்ள வாங்கோலேன். வாங்க 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 வாங்க. வாங்க மாமா, வாங்க உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம்மா. வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன எதையோ தொலைச்சா மாதிரி வந்து நிக்கிறேன்? அது வந்து மாட்டு பொண்ணு ஆத்த விட்டு போனதுலேருந்தே இவர் இப்படிதான் இருக்கார். விசிட்டர்ஸ் யாரோ வந்திருக்கா போல இருக்கு. Am I disturbing you? நோ, நாட் அட் ஆல். ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ டேலி ஆகலன்னு சொல்லி வந்திருக்காரு. நீங்க சொல்லுங்க. Known facts and unknown truth. அதை தெரிஞ்சுன்னு போலான்னு வந்தேன். ரவி ரூபா 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? வேற வேற நம்பிக்கையில இருக்க எங்களுக்கும் எங்க மகனுக்கும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. ஆனா ஒரே மதத்தை ஃபாலோ பண்றவா 2 பேருக்குள்ள ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றதான் 2 பேருக்கும் புரிய மாட்டேங்கிறது. It is not difference of opinion. It is the difference in their communion. 2 பேருக்குள்ள அந்யோன்யமும் ஐக்கியமும் குறைஞ்சுட்டே வருதுன்னு தோன்றது. கண்டுபிடிச்சிட்டேன். இது ஆடிட்டர். ஆடிட்டர் தான் சைடுல ஹாபியா ஜாதகமும் பாப்பாரு. என்ன ஆடிட்டர் ஒரு சட்டை கூட போட்டுக்காம வந்திருக்கார்? அது இது வந்து
அக்கௌண்ட்ஸ் டேலியான சந்தோஷத்துல அப்படியே ஆர்கிமிடிஸ் மாதிரி ஓடி வந்துட்டாரு. இங்க பாருங்க மாமா, இவர் ஜோசியர் தான். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்க தான் இவரை வர சொன்னோம். ரவியும் ரூபாயும் கூடவே வச்சுன்னு நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். அப்போ ஜாதகத்தை பார்த்தா ரூபா திரும்பி இந்த ஆத்துக்கு வருவாளா இல்லையான்னு தெரிஞ்சுடுங்கிறீல? ஒரு நிமிஷம். சித்த நாழி இருங்கோ, நான் உங்ககிட்ட கடைசியா வரேன். அவ 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பெரியவா நம்ம என்ன செய்யணும்னு முதல்ல யோசிச்சு முடிவெடுக்கணும். பெரியவா முடிவெடுத்து தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணினோம். முடிவெடுக்கல, அவ ஆசைப்பட்டா சம்மதிச்சோம். அவ இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு நாம தான் காரணம் சொல்றேடா. நாமளும் காரணம். எப்படி சொல்றேன்? எல்லாம் கட்டம் அமையறதுல தானே இருக்கு. ஒரு கட்டத்துல இப்படி வந்து நீ ஜாயின் ஆடுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ சொல்ல வரத சொல்லிட்டு கிளம்பு, நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. இங்க பாருங்க, ஜாதகத்துல பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இந்த ஆத்துக்கு வாஸ்து சரியில்லை. அது என்னன்னு தான் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும் இல்லையோ? கிச்சன் கிழக்க பார்த்து இருக்கணும். இத நம்ம ஹோட்டல்ல பாக்கறது இல்ல, ஆத்துல மட்டும்தான் பாக்குறோம். அப்புறம் சொல்லுங்க. வாசக்கது வடக்க பார்த்து இருக்கு. நம்ம பயணம் சரியா அமையாது. சென்ட்ரல் ஸ்டேஷன் போனா எந்த ட்ரெயின்லயும் ஏற முடியாது. எல்லா ட்ரெயினும் வடக்கால தான் கிளம்பி போறது. அப்புறம் சொல்லுங்க. முக்கியமான ஒண்ணு, டாய்லெட் சரியில்லை. டாய்லெட் பேஷன் மேற்க பார்த்து உட்கார்ற மாதிரி வச்சிருக்கு. அது மகா தப்பு. நான் ஒன்னு கேக்குறேன், லூஸ் மோஷன் ஆனா என்ன ஒய் பண்றது? அந்த நேரத்துல திசை தெரியாம இல்ல உட்காருவோம். டாய்லெட் கதவை தாப்பா போட டைம் இருக்குமா பாருங்க. ராமானுஜம், இவர் யாரு? எங்க மாட்டு பொண்ணோட தாத்தா. இவரை கன்சல்ட் பண்ணி முடிவு எடுத்தேன்னா அவ 2 பேரும் ஒன்னு சேர்ந்த மாதிரி தான். நான் வரேன். ஓய், டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்க கடவுள் நம்பிக்கையை பத்தி நான் என்னைக்குமே விமர்சனம் பண்ணதில்லை. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இறங்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது நடந்தாலும் நீங்க இதை நம்ப மாட்டீங்களா? ரேஸ்ல எந்த குதிரை ஜெயிக்கும், எந்த லாட்டரி சீட்ல பரிசு விழுன்னு எந்த ஜோசியராவது சொல்லிட்டா நான் நிச்சயமா நம்புவேன். இது என் வாழ்க்கையில நான் பல முறை பெரிய பெரிய ஜோசியரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்னும் நடக்கல. இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்னு சொல்றேன்? முதல்ல அவ எந்த ஃபெய்த்ல இருக்காளோ அந்த ஃபெய்த்லயே ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங்க்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் அவ 2 பேரையும் தனி கொடுத்துன்னு அனுப்புங்க. புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:7 பைபிள் சொல்றது. உங்க பேத்தி பைபிள் படிக்க மாட்டேங்கிறான்றதுல தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஆரம்பத்துல எங்க மாட்டு பொண்ணுன்னு பேசின நீங்க கொஞ்ச நேரத்துல உங்க பேத்தின்னு மாத்தின்றேள். அதனாலதான் அவ பிரிவுக்கு நம்ம வார்த்தைகளும் காரணமாயிடும் நான் நினைக்கிறேன். எங்க மாப்பிளையும் பைபிளை படிச்சுதான் தீரணும்னு கம்பல் பண்ணக்கூடாது. பைபிள் ரசிச்சு படிக்கிற கதை புக்கும் கிடையாது, மனப்பாடம் பண்ண வேண்டிய வாய்ப்பாடும் கிடையாது. அது ஆண்டவரை ருசிச்சு பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்ட அட்சய பாத்திரம். மாப்பிள்ள அதை ருசிச்சு பார்க்க வைக்காம புசிச்சு பார்க்க வச்சுட்டார். அதான் ரூபாவுக்கு திகட்டிடுத்து. காட் பிளெஸ் யூ பா. காத்தால கோவில் கமிட்டில நாம அவள்கிட்ட வரதா சொல்லியிருக்கேன். நான் ஆத்துல தான் இருப்பேன். அதுக்கு முன்னால ரவியை பார்த்துட்டு வந்துள்ளான்னு இருக்கேன். என்னோட நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது அங்கிள். யார் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை? ரூபா மேலையா, கடவுள் மேலையா? வாட் இஸ் யுவர் பிரைம் அக்யூசிஷன் ஆன் ரூபா? அவ கிறிஸ்தவளா நடந்துக்கிறது இல்ல. கிறிஸ்தவளா நடந்துக்கணுமா வாழணுமா? சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீள்?
கிறிஸ்தவளா நடந்துட்டா போறோம்னு நினைச்சேன்னா அவ நடிச்சாலே போறோம். கிறிஸ்தவளா வாழணும்னு நீங்க எதிர்பார்த்தேன்னா அவகிட்ட உங்க அணுகுமுறை தப்பு. நீங்க சொல்றத அவ கேட்கல, உங்களை அவ மதிக்கலைன்னா அதுக்கு எது காரணமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேளா? 2 பேருக்கும் ஒரே வயசு, அதனால இருக்குமோன்னு தோன்றது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே வயசுதான். The first wedding on earth. In fact, ஏவாள் பேச்சை கேட்டுதான் ஆதாம் பழத்தையே சாப்பிட்டார். Your approach is wrong. ரூபா நடிக்கல. Behavior is different from living. அவ கிறிஸ்தவளா வாழணும்னா அவ ஆண்டவருக்குள்ள முழுசா வரணும். கதவை திறந்து விடுறதுக்கும் உள்ள தள்ளி கதவை சாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? நீங்க செய்யறது 2வது. சாத்தினது மட்டும் இல்லாம பிரியாணி வேற சாப்பிட்டிருக்கேன். 1 கொரிந்தியர் 8:13. என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். சகோதரனுக்கே அப்படி சொன்னா மனைவிக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரூபா உங்களை மட்டும்தான் வெறுத்திருக்கா. அவ கிறிஸ்டியானிட்டியை வெறுக்கிறதுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்கோ. ஜீசஸ் எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கார். அதையெல்லாம் விட்டுட்டு நாம தான் அவர் சொல்லாத விஷயங்களை பத்தி தர்க்கம் பண்ணிண்டு பிரிவினையை உண்டாக்கிட்டு இருக்கோம். கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதையாவது நம்புறீங்களா? ரங்காச்சாரி, உங்க பிள்ளை கமிட்டில ஒரு முக்கியமான பதவியில இருக்கார். கொஞ்ச காலமா அவர் எந்த வேலையும் ஏத்துக்கிறது இல்ல. தோப்பனார் எவ்வழியோ தமையனும் அவ்வழி. மாமா, முதல்ல தலைவர் பேசட்டும். பிச்சுமணி, தந்தை எவ்வழியோ தமையனும் அவ்வழின்னு ராகவன் எங்களை பத்தி தானே சொல்றார். ஏன்னா ஜீசஸும் அதைத்தான் சொல்றார். பாத்தேடா, இந்த குதர்க்கமான பேச்சு வரும்னு சொன்னேனோ இல்லையோ? இங்க பாருங்க, இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பிராதுகள் இருக்கோ அதை நேரடியா பேசி ஒரு முடிவுக்கு வாங்கோ. முரளி சார், நம்ம அனுப்பின ஷோகாஸ் நோட்டீஸுக்கு எந்த விளக்கமும் ஏன் கொடுக்கல? நான் ராஜினாமா கடிதம் கொடுத்து 2 மாசம் ஆகுது. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு தான் எனக்கு ரிப்ளை வரல. நாங்க கேட்டது எக்ஸ்பிளனேஷன், நீங்க கொடுத்தது ரெசிக்னேஷன். இங்க பாருங்க, நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ஃபெய்த்தை பத்தி சொன்னது உண்மைதான். அத கோயில வச்சு சொல்லியிருக்கேன். அதுவும் பதவியில இருக்கச்சே சொல்லியிருக்கேன். கிறிஸ்டினா மாறிடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. நான் நேரடியாவே வரேன். எதனால இப்படி மாறிட்டேன்? நம்ம வேதம் சொல்லாத சத்தியமா? அந்த வேதத்துல சொன்ன உண்மைகள் தான் எங்களை யோசிக்க வச்சது மாமா. யத்ஞாத்வா முச்யதே ஜந்து அமிர்தத்வம் ச கச்சதி. கடோபனிஷத் 8ஆம் வசனம் சொல்றது. மகா பெரியவரான புருஷனை அறிகின்றவன் விடுதலை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான்னு அர்த்தம். பைபிள்ல யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகூனா சிருதேன எமே வைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனூம் ஸ்வாம். இதையும் கட உபனிஷத் சொல்றது. விரிவுரையினாலோ புத்தி கூர்மையினாலோ அதிக படிப்பினாலோ இவ்வாத்மா சிந்திப்பதில்லை. யார் மேல் ஆண்டவர் மனதாயிருக்கிறாரோ அவர்களுக்கு இக்கிருபையை அவர் அளிக்கிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்னு அர்த்தம். ரோமர் 9:14-16. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அந்த மகா பெரியவரான புருஷன்றது யாருன்னு நீங்க சொல்றேன்? அவர்தான் பிரஜாபதி, இயேசு கிறிஸ்து. ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல உலக பிரஜைகளின் தலைவன்ற பொருள் விளங்குற மாதிரி
பிரஜாபதியை பத்தி சொல்லியிருக்கு. பாகவஸ்கந்தம் அவர் அப்பத்தின் விளைவிடம் என்றும், சம்பாளபுரியில் பிரஜாபதி பிறப்பார், அவர் 30வது வயதில் மரணமெனும் பொருள்படும் காயஸ்கனா என்ற ஆற்றில் மூழ்குவார் என்றும், மேசியா என்று பெயர் பெறுவார் என்றும் சொல்கிறது. உம்மை வழிக்க நான் வரேன். நீங்க சொல்ற பிரஜாபதியை தான் நம்ம கோயிலையும் வச்சிருக்கா. அப்புறம் அதை ஏன் விக்கிரகமா நினைக்கிறேன்? நதஸ்ய பிரதிமா அசித் யஸ்ய நாமஹஸ்த. கடவுளுக்கு உருவமில்லை, அவருடைய நாமமே பரிசுத்தம்னு ஈஷா உபனிஷத் சொல்றது. அது என்ன ஓய் நற்செய்தி சுவிசேஷம்? அது ஒண்ணும் இல்லை ஓய். நற்செய்தி சொல்ல வரான்னா துர்ச்செய்தின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நரகம். அதுல தப்பிக்க என்ன வழின்னு சொல்றாளே, அதுதான் நற்செய்தி. மதம் என்பது மனிதன் கடவுளை தேடுவது, சுவிசேஷம் என்றால் கடவுள் மனிதனை தேடுவது. மண்டல பிரம்மோபனிஷத் சொல்றது பாப பல் நரகாதி மாஸ்து, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம்னு அர்த்தம். பைபிள்லயும் இருக்கு, ரோமர் 6:23. அதனால கடவுள் தேடி வரும்போது ஓடி ஒளியாதீங்கோ. அதுதான் பைபிள காவடி மை தூக்கின்னு தெரு தெருவா சுத்துறேல. காவடின்னா காவு தடின்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக, அதாவது காவு கொடுக்க சுமந்து சென்ற தடிதான் காவு தடி. பாலையும் பன்னீரையும் சுமக்க இல்ல, நமது பாவங்களை சுமந்து சென்றதுதான் காவடி. அதான் காவு தடி. சிலுவைங்கிறதுக்கு கிரேக்க பைபிள்ல ஸ்டாரோஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய உலக ஆங்கில மொழிபெயர்ப்புல டார்ச்சர் ஸ்டேக், அதாவது இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றது ஒரு தடியை மாத்திரம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துல வச்சு ஆணியால அடிக்கப்பட்டார்னு ஆராய்ச்சி நூல்கள் சொல்றது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் 5:30 எழுதப்பட்டிருக்கு. அது என்ன செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி சிலுவையில அறை உண்டு இயேசு செத்தா, தீயதொரு கணையால கண்ணம் மாண்டா, பலர் புகழும் ராமனுமே யாற்றில் விழுந்தான்னு தான் எல்லார பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு 3. 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசு மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிளை படிச்ச பாரதியாரையாவது நீ முழுசா படிக்க கூடாதா? நம்ம வேதங்களோட அர்த்தமும் ஆரம்பமும் தெரியுமா உங்களுக்கு? வேதம் என்பது வித் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது. வித் என்றால் அறிவு என்று அர்த்தம். 4 வேதங்கள் எனவும் சதுர்வேதங்கள் எனவும் சொல்லப்படும். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். ரிக் என்றால் செய்யுள். வேள்வி செய்வதற்கான யாக மந்திரங்களை தொகுத்தது யஜுர். வேள்வியில் இசையோடு பாடக்கூடியது சாமம். பழம்பெரும் ரிக்வேதம் 3ஆக கருதப்பட்டு வேதத்திரையின்னு சொல்லப்பட்டது. 6இல் ஒரு பகுதியான ரிக்வேத மந்திரங்களை உரைநடை கலந்து வந்ததே அதர்வணம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேள். ஆனா அந்த வேத தாயான இந்து மதத்து மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போயிடுதோ? ஆரிய தர்மம் என்பதே இந்து மதத்தின் முற்காலத்து பெயர். வேதங்கள்ல இந்து என்ற வார்த்தை எதிலும் காணப்படல. இந்து என்பது மதத்தோட பெயர் அல்ல, அது இடத்தோட பெயர். சிந்து எனும் ஆறு பாயும் இடப்பரப்பை குறித்ததுதான் இந்து என்று மறுவிடுத்து. சிந்து என்னும் சொல்லை பாரசீகர்கள் ஹிந்துன்னு சொன்னா. ஏன்னா பாரசீக மொழியில சாங்கிற ஒலி கிடையாது. ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவங்க எழுதிய புத்தகங்கள் இதற்கு சாட்சியா இருக்கு. பைபிள்லயே எஸ்தர்ங்கிற புஸ்தகத்துல முதல் வசனத்திலேயே இந்து தேசம் என்கிற வார்த்தை இருக்கு. கலைமகள் காரியாலயம் 1957 ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசங்கள் பாகம் 1ல் வெள்ளைக்காரன் நம்மை இந்து என்று அழைத்தான், அவன் கொடுத்த பெயர் நம்மை காப்பாற்றிற்றுன்னு சொல்றார். அப்படியே இருக்கட்டும். விஞ்ஞானத்தின் அடிப்படையில இந்து மதம் சொல்றது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றீங்களா? சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். ஐன்ஸ்டீன் சொன்னது. மெய்ஞானம் மேலோகத்துக்கு, விஞ்ஞானம் பூலோகத்துக்கு. ஜெகத் வாசித் வாத், எல்லாம் அவன் படைப்பு.
ஆண்டவர் கிருபையால கிடைக்கப்பட்ட ஞானத்தால விஞ்ஞானத்து அறிவை கொண்டு உலக வாழ்க்கைக்கு தேவையானதை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். முக்காவாசிக்கும் மேல கண்டுபிடிப்புகளை கிறிஸ்துவன் கண்டுபிடிச்சான்றது சாஸ்வதமான உண்மை. மார்த்தட்டி காண்பிக்கிறீரோ? இல்ல, கிறிஸ்துவன் சொல்ற சத்தியம் என்னதான்னு தெரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்கிறேன். கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சதெல்லாம் வேணும், அவன் கண்டு சொல்ற கடவுள் மட்டும் வேண்டாமா? கோவிலுக்குள்ள எரியறதே விளக்கு, ஐ மீன் தி எலக்ட்ரிக்கல் லைட், அதை கண்டுபிடிச்சதும் ஒரு தாமஸ் தான். பல்பை கண்டுபிடிச்சது எடிசன். பிச்சுமணி, நீ பாதி பேரை சொல்ற, நான் மீதி பேரை சொல்றேன். அவர் பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன். முழுசா தெரிஞ்சுக்காம பேசப்படாது பிச்சுமணி, அப்புறம் உன்னையே பல்புன்னு சொல்லுவா. ஒரு பிராமணரா இருந்து நம்ம பூர்வீகம் தெரியாம பேசலாமோ? தெரியுமே, கைபர் கணவாய் தான் நம்ம பூர்வீகம். பிராமணன் என்பது ஜாதியின் பெயர் அல்ல, கொள்கையின் பெயர். சிவனை வழிபடுபவன் சைவன், விஷ்ணுவை வழிபடுபவன் வைணவன், பிரம்மனை வழிபடுபவன் பிராமணன். நானும் வேதம் சொல்லி தரவன் தான். குரு தேவ பிரம்ம. ஐயா, அதத்தான் நானும் சொல்றேன். குருரேவ பரபிரம்மம், குருவே உயர்ந்த கடவுள். குருரேவ பராகதி, குருவே உயர்ந்த வழி. குருரேவ பரவித்யா, குருவே உயர்ந்த ஞானம். குருரேவ பராயணம், குருவே உயர்ந்த பிரயாணம். குருரேவ பராகாஷ்டா, குருவே உயர்ந்த உச்சநிலை. குருரேவ பரம்தனம், குருவே உயர்ந்த செல்வம். அத்வயதாரக உபனிஷத் சொல்றது. குருரேவ பிரம்மா, குருவே கடவுள். ந சம்சய, சந்தேகமில்லாமல் குருவே கடவுள். மத்தேயு 23:8. நீங்களோ ரபி, அதாவது குரு என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். இப்போ உங்க வேதாந்தம் என்னதான்னு சொல்லுங்க. பலி கோட்பாட்டை கொண்டது வேதம். அந்தம் என்றால் முடிவு. வேதத்தை அந்தப்படுத்துவதே வேதாந்தம். கடவுளுக்கு பலிகளை செலுத்திய பழைய ஏற்பாடே வேதம். தன்னையே பலியாக நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்துதான் புதிய ஏற்பாடு, அதாவது அந்தம். பலி நிறைவேற்றம் என்பதே வேதாந்தம். வேதத்தை அந்தப்படுத்திய இயேசு கிறிஸ்துவே வேதாந்தம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற பலிய பத்தி வேதம் சொல்றதா, உங்க வேதாகமம் சொல்றதா? உங்க வேதமும் சொல்றது. பலியாக்கப்படும் புருஷ பிரஜாபதி பாவங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். அதான் நிஷ்கலங்க புருஷா. முள்முடி சூட்டப்பட வேண்டும். அதனாலதான் அஸ்வமேத யாகத்துல பலி செலுத்தப்பட்ட குதிரைக்கு முள்முடி செலுத்தினார்கள். ஐத்திரிய பிராமணம் 2:6 சொல்றது, அவர் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்னு. பைபிள்ல யோவான் 19:36 அதையே தான் சொல்றது. சதபத பிராமணம் 136:2 புருஷமேத்யா, அதாவது புருஷபலி என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் ஜனங்களால் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, நவ்ருதே யுபாத் வாசம் அலபந்தே கதாச்சனா, பலிக்கான கம்பத்தில் அல்லாமல் பலிமிருகத்தை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதத்தான் சிலுவை மரம்னு வேதாகமம் சொல்றது. உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரத்தையும் சிந்தப்பட்ட என் ரத்தத்தையும் நினைச்சு பாருங்கன்னு சொன்னவர் இயேசு. அந்த நினைவாத்தான் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆலயத்துல வாங்கி சாப்பிடுறோம். தட் இஸ் பிரெட் அண்ட் வைன் இன் ரெம்பரன்ஸ் ஆஃப் ஹிஸ் பிளட் அண்ட் ஃபிளஷ் ஷேட்டர்ட் ஃபார் அஸ். யோவான் 6:53 நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்காமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். கட உபனிஷத் சொல்றது, ஸ்வர்கே லோகே நபயம் கிஞ்சினாஸ்தி. ஒருவன் நித்திய ஜீவனை அடையும் போது அங்கே மரணத்திற்கு இடமில்லை. புருஷம் ஜடமக்ரதா, புருஷன் எல்லாவற்றிற்கும் முந்தின பேரானவர். பூர்வம் புருஷம் ஜடம், ஆதியிலே புருஷன் பிறந்தார். புருஷோஹி பிரஜாபதி, புருஷனே பிரஜாபதி. பிரஜாபதி யக்ஞஹா, புருஷனே பலியாக வேண்டும். ரிக்வேதம் 10:90 புருஷ ஏவேதகம் சர்வம்
யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமருதத்வசேஷானஹ எதன்னே நாதிரோகதி. இந்த மனிதன் இருந்தவரும் இருக்கிறவரும் இருப்பவரும் நித்திய ஜீவனுக்கு அதிகாரியுமானவர். ரிக்வேதம் சொல்றது சாந்தாகாரம் புரகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வகாரம் மேகவர்ணம் லக்ஷிகாந்தன் யோகி கீர்த்தம் வண்டல் விஷ்ணும்பம் சர்வலோகாயிகா. பைபிள் சொல்றது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்மணா பத்யதே சந்து வித்யாது பிரமுச்சியதே. கர்மா ஆத்மாக்களை கட்டி வைக்கிறது, ஞானம் அவைகளை விடுவிக்கிறது. நமக்காக பலியான புருஷனை அறிந்து கொள்ளுதலே ஞானம். வேதங்களும் உபனிஷத்துகளும் சொல்கின்றன, புருஷனே பரவித்யா, அதாவது மேலான ஞானம். மேலான வழியில் நடந்து இலக்கை அடைய மேலான ஞானமாகிய புருஷனை அறிவதே ஞான மார்க்கமாகும். குழப்பம், சந்தேகம், வெறுமை எல்லாமே இருள்தான். எந்த பொருளையும் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம். ஆனா இருட்டை நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஒளியை ஏத்துனா இருள் தானா விலகிடும். அந்த ஒளிதான் நம்ம விசுவாசிக்கிற தெய்வம். நானே ஒளியாயிருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்றார். தமசோமா ஜோதிர்கமயன்னு ஜெபம் பண்றவா அந்த ஒளி யாருன்னு தெரியாம ஜெபிக்க கூடாது. ஆனா உனக்கு தெரியும். நீ எப்படிமா இந்த இருள்ல வந்து சிக்கிண்ட? தாத்தா எனக்கு தெரியும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எப்ப பாரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா. ஜெபங்கிறது ஆண்டவரோட பேசுறது. நாள் பூரா யாரோடெல்லாமோ பேசுறோம். சில சமயம் ராங் நம்பரோடவே 2 நிமிஷம் பேசுறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்த ஆண்டவரோட ஒரு அரை மணி நேரமாவது பேசலாமே. உன் புருஷன் உன்னை பைபிள் தானமா படிக்க சொன்னா, தண்ணி அடிக்க போறேன், வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுன்னா கேட்டான். அதுக்கு பேர்தாம்மா டார்ச்சர். சத்தியத்தை தெரிஞ்சுட்டா மட்டும் போராது, சம்பிரதாயத்திலிருந்து வெளியில வரணும். பள்ளி கத்துறத கூட தீர்க்க தரிசனமா நினைக்கிற கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்கா. உள்ளத்துல மாற்றம் வராம வெறும் பெயர்ல மாறிண்டா பிரயோஜனம் இல்லம்மா. சுயநலத்துக்காக கன்வெர்ட் ஆனா இப்படித்தான். ஆமா, நான் கல்யாணத்துக்காக தான் கிறிஸ்டியனா மாறினேன். இப்போ கல்யாணத்தையே நிராகரிச்சுட்டியே. என்ன பண்றது? என் தலையெழுத்து. நம்ம தலையெழுத்தெல்லாம் பைபிள்ல தாம்மா எழுதப்பட்டிருக்கு. அத முதல்ல படிக்க வேண்டியது ஆண்டவரை தெரிஞ்சின்றவாதான். அப்பதான் நாம எப்படி இருக்கணும்னு முதல்ல புரியும். பைபிளை பத்தி நீ என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க? நான் பைபிளை மதிக்கிறேன். மதிச்சா போராது, படிக்கணும். சாப்பாட்டை கூட மதிக்கிறோம், ஆனா சாப்பிடுறோமோ இல்லையா? பைபிள் எப்பவுமே என் தலைமாட்டில தான் இருக்கும். நீ பைபிள்ங்கிற புத்தகத்துக்கு மதிப்பு கொடுக்கற. அது வெறும் பேப்பர். அதில் உள்ள வார்த்தை தான் ஜீவன். பைபிளை தலைமாட்டில் வச்சுட்டு இருக்கிறதுனால காத்து கருப்பு அண்டாதுன்னு யாராவது சொன்னாளா? பைபிளை படிக்காமையே அதை ஒரு பாதுகாப்பா நினைக்கிறவா பைபிளை சின்னதா ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு கையில கட்டிக்கலாம். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் கூகுளை ரெஃபர் பண்றேன். கூகுளை பார்த்து குழந்தைய வளர்க்குற அம்மாக்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டா. கூகுள் அறிவை வளர்க்கும், அன்பை வளர்க்காது. டூ அண்டர்ஸ்டாண்ட், பைபிள் இஸ் கிரேட்டர் தென் கூகுள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாகன்னு ஆண்டவர் சொல்றார். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம்னு நம்ம வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள
எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. போதும் நிறுத்துங்கோ. புருஷன் உபதேசத்துல இருந்து தப்பிச்சு வந்து உங்க உபன்யாசத்துல மாட்டிட்டேன். படிச்சவாள முதல்ல திருந்த சொல்லுங்க. பைபிளை கரைச்சு குடிச்சவாள மாத்தாத ஆண்டவர் என்ன எப்படி மாத்துவார்? இப்போ உடம்பு பரவாயில்லையா? பிசியோதெரப்பி போயின்னு இருக்கேன். ஸ்டிக்கு வச்சுட்டு நடக்க முடியுது. உடம்பு நன்னா தான் இருக்கு, ஆனா மனசுதான் சரியில்லை. கோதண்டராமா, சொன்னா தப்பா நினைச்சுன்ற கூடாது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது விஞ்ஞானம் மட்டும் இல்ல, மெய்ஞானமும் சொல்றது. என்ன, விஞ்ஞானத்துல பரிகாரம் கிடையாது, மெய்ஞானத்துல அதுக்கு பரிகாரம் உண்டு. ஒண்ணு அற்புதம் நடக்கும், இல்ல சமாதானம் கிடைக்கும். இயேசுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரும் ஒரு தெய்வம். சத்தியம்னா என்ன தெரியுமா? சத்தியம்தான் தெய்வம், தெய்வம்தான் சத்தியம். சத்தியம் எத்தனை இருக்க முடியும்? ஒண்ணுதான் இருக்க முடியும், ஆனா அதுக்கு பல பேர் இருக்கும். நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் தெரிஞ்சதை சொல்லட்டுமா? பொதுவா பெயர்களை 2ஆ பிரிக்கலாம். ஆர்பிட்ரரி நேம் அண்ட் லாஜிக்கல் நேம். அதாவது இடுகுறி பெயர், காரண பெயர். எந்த காரணமும் இல்லாம பெயர் வைக்கிறது இடுகுறி பெயர். கருப்பா பிறந்த குழந்தைக்கு பொன்னுசாமின்னு பெயரை வைக்கிறது இல்லையா? அத மாதிரி காரணத்தோட வைக்கிறது காரண பெயர். மனுஷா கடவுளுக்கு வச்ச பெயர் எல்லாமே காரண பெயர் தான். பகவான் அதாவது பகவன். பகு அவன் என்றால் பகுத்து நிற்பவன், மூவொரு நிலையை பகுத்து நிற்பவன். அதே போல கடவுள். கடை என்றால் எல்லாவற்றையும் கடந்தவர், உள் என்றால் உள்ளம். அனைத்தையும் கடந்தவரை உள்ளத்தில் வை அல்லது நினைன்னு அர்த்தம். மொழிக்கு மொழி ஒலிமாற்றம் அடைவது ஒலித்திரிபுன்னு சொல்லுவா. எபிரேயத்துல ஜோசுவா, கிரேக்கத்துல ஈசுசா, அரபியில ஈசா, ஆங்கிலத்துல ஜீசஸ், தமிழ்ல ஈசன் அதாவது இயேசு. கிறிஸ்துன்னு சொல்றாளே அது? எபிரேயத்துல மேசியா, கிரேக்கத்துல கிறிஸ்டாஸ், ஆங்கிலத்துல கிரைஸ்ட், தமிழ்ல கிறிஸ்து அல்லது இறைவன். கிறிஸ்து என்றால் எண்ணெய் ஊற்றி அபிஷேகிக்கப்பட்டவர்னு அர்த்தம். ஒருவர் குருவாகவோ தீர்க்கதரிசியாகவோ அரசராகவோ ஆகின்ற நிலையில் யூத பாரம்பரியத்தில் எண்ணெயால் அபிஷேகம் செய்வார்கள். அந்த அரசர் என்ற நிலையைத்தான் இறை என்றும் இறைவன் என்றும் தமிழில் குறிக்கப்பட்டது. தோமா காலத்தில் வாழ்ந்ததாக நிரூபிக்கப்பட்டு வருகிற திருவள்ளுவர் திருக்குறளில் இறைவாழ்த்தில் மட்டும் 2 இடங்களில் இறைவன் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கார். கடைசியில நீங்க என்ன சொல்ல வந்தேளோ அங்கேயே வந்துட்டேள். நீ நம்பணும்னு நான் இதை சொல்லல கோதண்டராமா. நான் படிச்சு ஆராய்ஞ்சதை சொல்றேன். நீ யோசிச்சு பார்க்கலாம், தப்பு இல்ல. வைணவத்தையும் கிறிஸ்துவத்தையும் எப்படி சம்பந்தப்படுத்துறள்? வைணவத்துல திருக்கோலம், கிறிஸ்துவத்துல மூவொருமை, வைணவத்துல பரஸ்வரூபம் டிரான்செண்டிங் ஃபார்ம், கிறிஸ்துவத்துல தந்தையாம் கடவுள் காட் த ஃபாதர், வைணவத்துல விபவ ஸ்வரூபம் இன்கார்னேட் ஃபார்ம் அல்லது அர்ச்சாவதார சுரூபம் அடோரபிள் ஃபார்ம், கிறிஸ்துவத்துல மகனாம் கடவுள் காட் த சன், வைணவத்துல அந்தர்யாமி சுரூபம் இம்மெனன்ட் ஃபார்ம், கிறிஸ்துவத்துல தூய ஆவியாம் கடவுள் காட் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல வரேளா? தமிழ் இலக்கியங்கள்ல மிக பழமையான சங்க இலக்கியங்கள்ல கூட சிவன், சைவம், விஷ்ணு, வைணவம்ங்கிற பெயர்கள் காணப்படல. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தமிழ் பக்தி இயக்கத்தால் தோன்றியதுதான் சைவம், வைணவம் உள்ளிட்ட 6 வகை சமயங்கள். அந்த காலகட்டத்துல ஆரிய வேதங்கள் எழுதப்படவும் இல்ல, தொகுக்கப்படவும் இல்ல. அப்பா கிறிஸ்துவன் தான் முதல்ல தோணித்துன்னு சொல்றேளா? கிறிஸ்துவின் நற்செய்தி கிபி 1ஆம் நூற்றாண்டிலேயே
இந்தியாவுக்கு வந்துடுத்தூங்கிறது சரித்திர உண்மை. அதுக்கு அந்த காலத்துல கடல் வழி தரை வழி போக்குவரத்து காரணமா இருந்தது. ஆனா இயேசுவுடைய சீடர் தோமா இந்தியாவுக்கு வந்தது கிபி 49ஆம் ஆண்டு. என்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதை விட நம்ப முடியல. ரோமர் 11:28 சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் பல வேதங்களையும் மற்ற சமய நூல்களையும் படிச்சேன். ஆனா என்னோட அன்பு பரிசா ஒரே நூலை உனக்கு கொடுக்கறேன், நீயும் படிச்சு பாரு. நீ கிறிஸ்தவனா மாறணும்னு இதை நான் கொடுக்கல, நீ வேதங்களை அறிஞ்சவன், இந்த வேதத்தையும் தெரிஞ்சுக்கோ. வேதங்களும் பொய், இதிகாசங்களும் பொய், அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. வேதங்கள் 3 விதமா அழைக்கப்படுறது: ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச. ஸ்ருதின்னா வெளிப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். யாரை வெளிப்படுத்துறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸ்ருதியில் பிராமணங்கள், உபனிஷதங்கள் மற்றும் சூத்திரங்களும் அடங்கும். 2வது ஸ்மிருதி, சமூக தர்மங்களை விளக்கிறது. 3வது இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், வேதங்களை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட நீதி கதைகள். ராமரை கடவுளின் அவதாரமாக வியாசர் பாடல, கம்பர் தான் கம்பராமாயணத்துல ராமரை கடவுளா சொல்லியிருக்கார். வேதங்கள் ரட்சிப்பை பற்றி சொல்லல, அதுக்கு யார் வழின்னு தீர்மானமா சொல்லல. வேதங்கள்ல கடவுளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வேதாகமத்துல கடவுளே சொல்லியிருக்கார். இந்தியாவே கிறிஸ்தவ தேசம்னு சொல்றீங்களா, இல்ல நம்ம எல்லாருமே யூதர்கள்னு சொல்றீரா? அப்படியும் சொல்லலான்னு எனக்கு தோன்றது. எபிரேய மொழியில இந்தியாவை ஹோதுன்னு சொல்றா, யூதர்களை யெகூதான்னு சொல்றா. யஹ்னா பிதாவாகிய கடவுள். யெகூதாவுக்கு நடுவுல தான் ஹோத், அதாவது இந்தியா இருக்கு. ஹோதுக்கு முன்னால ஏவும் பின்னால ஹாவும் இருக்கிறதுனால நாம யூத வாரிசுன்னு சொல்லலாம், இந்தியாவை யெஹ்வா தான் காப்பாத்திட்டு வர்றாருன்னு சொல்லலாம். வேதங்கள் மட்டும்தான் சொல்றதா, இல்ல எல்லா சித்தாந்தமும் இயேசுவதான் சொல்றதுன்னு நிக்கிறேளா? அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்றிகழாதே. கடவுள் ஏன் மனிதனாக அவதரித்தார் என்பதை சைவ சித்தாந்த திருவாசகம் சொல்றது. அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் தீர்க்கும் பரமனாய் பிரமனாகி பாவியர் பாவத்தை தீர்ப்பதற்காக பரம்பொருள் பிரம்மனாகி பலி என்பதற்கு இலக்கணமாய் தானே பலியானார். திருநாவுக்கரசர் தேவாரம் சொல்றது. சூரிய காயத்ரி, பிரம்ம காயத்ரின்னு சொல்றாலே, காயத்ரி மந்திரம் அது இறைவனின் சகல தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கே, அதையாவது விட்டு வைக்கிறா? ரிக்வேத சம்ஹிதை 3:62, 10:85 உபனிஷத் மந்திரம். அது முரளி உனக்கு தெரியுமாப்பா? ஓம் பூர்வஸ்வக தத்ச விதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். புவர்லோகமும் ஸ்வர்கலோகமுமான அந்த சுடற்கடவுளின் போற்றுதற்குரிய ஒளியை தியானிப்போமாகன்னு அர்த்தம். இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளையும் குறிக்காது. இந்த மந்திரம் எழுதப்பட்ட காலத்துல மதமே கிடையாது. யோகா என்ற வார்த்தை யூஜ் என்ற சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது.
யாரிடம் ஒருநிலைப்படுத்தி தியானிப்பது என்று வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் கேட்டால் ஒரே ஒரு விடை புருஷனிடம்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரவண குருவிடமிருந்து கடவுளை அறிதல். மனன கேட்டவைகளை குறித்து தியானிப்பது, தக்க வைத்துக் கொள்வது. நிதித்தியாசன தொடர்ந்து கவனமாக கடவுளின் வார்த்தைகளை தியானித்து அவரில் நிலைத்திருப்பது. அதைத்தான் நான் செய்கிறேன். பிருஹதாரண்யக உபனிஷத் 1:3:28 சொல்றது, தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து ஒளிக்குள் அழைத்துச் செல். இது ஜெபம். நானே உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். இது பதில். யோவான் 8:12 இயேசு சொல்றார், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 12:36 சொல்றது. இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசத் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்தே பவதி நான்யபந்தா வித்யத்தே அயனாய. இருளுக்கும் அப்பாலுள்ள சூரியனைப் போன்ற ஒளியுள்ள வல்லமை நிறைந்த புருஷனை நான் அறிவேன். அவனை அறிவதன் மூலமே மரணத்தினின்று கடந்து போக இயலும். அதைத் தவிர வேறு வழியே இல்லை. யோவான் 12:46 இயேசு சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து என்னை ஒளிக்குள் அழைத்துச் செல். Waste your time. I'm not here. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்?